வாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஆறு 11/2016 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி. இன்று ஷஷ்டி. ஸ்ரீ சிங்கார வேலவர் காலை சூரனோத்சவம், மாலை தங்கக் குதிரையில், இரவு தேவசேனையை மணந்து வெள்ளி ரதக் காட்சி. சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம்.
பெற்ற 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறை திருமந்திரம். அதை எழுதியவர் திருமூலர். ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் தவம் இருந்து 3000 பாடல்கள் நமக்கு கொடுத்தார். இதற்கு இணையான ஒரு பாடல்கள் இல்லை. ஏன்னா 3000 ஆண்டுகள் யாரும் வாழவும் முடியாது. திருமூலர் தான் வாழ்ந்திருக்கிறார். அதில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பு கேசரி யோகத்தில் 811வது பாடல். இந்த 811வது பாடலில் என்ன சொல்லுகின்றார்? மனம் என்பது ஒரு கோயிலாக சொல்லி, மனதை நீ குப்பை தொட்டியாக மாற்றாமல் கோயிலாக மாற்றிக்கொள் என்று சொல்லுகின்றார். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார், தரணி முழுதுக்கும் காயினும் நல்லவர், காய்ந்த தம்முளும் தீயினும் தீயற தீவினையாளர்க்கே. இறைவன் நம்முடைய மனதில் வாழுகின்றார். அதனால்தான் மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அதாவது இறைவன் நம்முடைய மனதில் ஆசையாக உட்காருகிறார். இறைவன் உட்கார்ற மனசை நம்ம எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணுங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, அதனால் வீட்டை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கூட்டி பெருக்கி வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தினமும் குப்பையாக வச்சுருப்பான். சொந்தக்காரன் வர்றதுனால இன்றைக்கி கூட்டி பெருக்கிறான். அப்போ நம்முடைய மனதையும் அப்படி தான் குப்பை தொட்டியாக வச்சுருக்கிறோம். அப்போ குப்பை தொட்டியாக வச்சுருந்தா இறைவன் உட்காருவானா? சாதாரண உறவினர் வருவதற்கே வீட்டை சுத்தம் செய்கிறோமே. அப்போ இறைவன் அமர்கின்ற இந்த மனதை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கணும். மனத்துக்கண் மாசிலன்னாதல் அனைத்தரன். அப்படி இந்த மனதை பற்றி சொல்லுகின்றார். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார். அந்த மனதை கோயிலாக கொண்டு இறைவன் உள்ளே அமர்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் பல இடங்களில் திருமூலர் சொல்கிறார். ரொம்ப நல்லவங்கன்றதுக்கு எது உதாரணம்னா தாயின்னு சொல்கிறார். மாணிக்கவாசகர் சொல்வார், இழிவுக்கு உதாரணம் நாய், உயர்வுக்கு உதாரணம் தாய் அப்படின்றார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற்சிறந்த தயாவான தத்துவனே. எவ்வளோ அழகான ஓமை பாருங்கள். கீழ் எல்ல நாய், மேல் எல்ல தாய். தாய்க்கு மேலே ஒரு கருணை தெய்வம் கிடையாது, நாய்க்கு கீழே ஒன்றும் கிடையாது. அதனால் திட்டும்போது வசை மொழியாக நாயின்னு திட்டுறான், பாராட்டும் போது தாயின்னு பாராட்டுறான். அப்போ ஆண்டவனை பற்றி உயர்த்தி சொல்லுகின்ற பொழுது தாயினும் நல்லார். இந்த தாயினும் நல்லாருங்கிற சொல்ல தான் பின்னால் ஆழ்வார்களெல்லாம் திவ்ய பிரபந்தத்தில் என்ன சொன்னாங்க? பெற்ற தாயினும் ஆயின செய்யும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமத்தை சொன்னால் பெற்ற தாயை விட ஆயின செய்யும். தாயாகி என்னை தாங்குகின்ற தெய்வம். அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் சொன்னார், என்னை எப்படி தாங்குவாங்கன்னா, என்னுடைய தாய் எப்படி என்னை தாங்கி வளர்த்தாலோ அப்படி என்னை கடவுள் வாழ வைப்பார். எனவேதான் திருநின்ற ஊரில் பூசலார் நாயனார் மனதிலே கோயில் கட்டினார். ரொம்ப அருமையான ஒரு வரலாறு. நம்முடைய சென்னைக்கு அருகிலே திருநின்ற ஊரிலே மணக்கோயில் கண்ட மாணிக்கம் மனதிலே கோயில் கட்டினார். இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்தார். திருமயிலையில் இருக்கக்கூடிய வாயிலார் நாயனார், அவருக்கு பணம் இல்லை, பூஜை பண்ணுறதுக்கு பொருள் இல்லை, அதனால் சும்மா உட்காரல. சில பேர் சொல்லுவாங்க, 1 லட்சம் ரூபா இருந்தால் நான் உண்டியல்ல 50,000 ரூபா போடுவேன் அப்படின்னு. பணம் தேவையே இல்லை இறைவனை வழிபடுவதற்கு, மனம்தான் தேவை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மனதுக்குள்ளேயே இறைவனுக்கு பூஜை பண்ணார், அபிஷேகம் செய்தார், அலங்காரம் செய்தார், தீப ஆராதனை செய்தார், நிவேதனம் செய்தார். அவர் ஒரு நாயன்மாராக மாறினார். அவர் தான் வாயிலார் நாயனார். கபாலீஸ்வரர் கோயிலில் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா வாயிலார் நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யலை, கண்ணை மூடிக்கிட்டு தவம் செய்தார், மனதுக்குள்ளே இறைவனுக்கு பூஜை செய்தார். அப்போது வாயிலார் நாயனார் என்பவர் மனதிலே பூஜை செய்தார், பூசலார் நாயனார் என்பவர் மனதில் கோயில் கட்டினார். இப்படி மனதுக்குள்ளே இறைவனை வரவழைத்தவர்களெல்லாம் நாயன்மார்களாக மாறினார்கள். நாம் இறைவனை மனதார வழிபட வேண்டும். மனதாரங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் காசுக்காக இறைவனை வழிபடுவார்கள், ஏதாவது ஒரு தேவைக்காக வழிபடுவார்கள். அந்த தேவை முடிஞ்சதுன்னு வச்சுங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா கோயில்களெல்லாம் மார்ச் மாதம் ஒரே கூட்டமாக இருக்கும். ஏன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. மே மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க,
கோயிலில் கூட்டமே இருக்காது. ஏன்னா லீவ் விட்டுருவாங்க, பரீட்சை முடிஞ்சு போச்சு. தேவைக்காக இறைவனை நாம் வழிபடக்கூடாது. நாம் இந்த பிறவியிலே பிறந்திருக்கின்றோம், இனி பிறவாமை என்கின்ற ஒரு பெருநெறி நமக்கு வர வேண்டும் என்று நாம் இறைவனை வணங்க வேண்டுமே ஒழிய நம்முடைய தேவைகளுக்காக சிறு சிறு லாபங்களுக்காக இறைவனை வழிபடக்கூடாது. அப்படி இறைவனை நாம் உண்மையாக வழிபட்டால், மனதார வழிபட்டால் இறைவன் நம்முடைய மனதிலே வந்து அமர்ந்து கொள்வான். மனதிலே இறைவன் அமர்ந்து விட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம், நமக்கு துன்பமே இல்லை என்பது திருமூலர் நமக்கு சொன்ன தெய்வீக நெறியாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி, ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இப்பொழுது தன்னுடைய மகள் உடன்போக்கு சென்று விட்டாள். தாயாருக்கு தெரிந்துவிட்டது. தன்னுடைய மகளை அவளுடைய மாமியார் யசோதை பிராட்டி எப்படி பார்த்து கொள்வாளோ என்ற சந்தேகம் எழுந்தது. அதற்கும் ஒருவாறு தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டாள் இந்த தாய். அந்த மணாளன் என்ன செய்வானோ, அங்கு இருக்கின்ற வேலையை இவள் எப்படி பார்ப்பாளோ என்று இந்த தாய் புலம்புகின்றாள். சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம், பெண் பிள்ளைகள் என்றால் கல்யாணம் ஆற வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக காலியாக ஓய்வாக இருந்துவிட்டு செல்லட்டுமே அப்படின்னு நிறைய தாய்மார்கள் விருப்பப்படுகின்றனர். அந்த வகையில் இந்த தாயும் என்ன செய்திருக்கின்றாள், தன்னுடைய மகளை எந்த வேலையும் செய்ய விடாமல் தானே எல்லா வேலைகளையும் பார்த்திருக்கின்றாள். ஆனால் அவளோ, விளையாட்டு பருவத்தில் இருக்கின்ற அந்த மகளோ இன்று ஒரு தலைவனுடன் சென்று விட்டாள். சென்ற இடத்தில் என்ன வேலை? தயிர் கடைகின்ற வேலை. எப்பொழுது கடைய வேண்டும்? விடியற்காலையிலேயே கடைய வேண்டும். அருணோதயம் என்று சொல்லுவது உண்டு. அந்த பொழுதிலேயே செய்ய வேண்டுமே. எப்படி செய்ய வேண்டும்? கண் உறங்காமல் செய்ய வேண்டும். இதையெல்லாம் அந்த தாயானவள் எண்ணி பார்க்கின்றாள். காலை நேரங்களில் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனையா இது? நாம் எண்ணக்கூடிய கருத்தா இது என்று கேட்டால், இதில் முழுக்க முழுக்க கண்ணனுடைய பக்தி, கண்ணன் மேல் ஒரு பெண் பிள்ளை கொண்ட காதல், அதனுடைய வெளிப்பாடுதான் என்பதனால் இந்த பாசுரங்களை நாம் காலை நேரங்களில் இப்படி அழகாக அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த தயிர் எப்படி இருக்கின்றது? கல் போல கட்டியாக இருக்கின்றதாம். இன்னைக்கு கூட நாம் வட மாநிலங்களுக்கு சென்றால் தெரியும், எம்பெருமானுடைய ஸ்பரிசம் பட்டதனால் அந்த மாடுகள் எல்லாம் நன்றாக கொழு கொழு என்று இருக்கின்ற காரணத்தால், பாலும் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் தயிரும் கட்டியாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். வெண்மை தோய் தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன்னெழுந்து என்று, வெள்வரைப்பின் முன் எழுந்து, அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே, அருணோதய காலத்திலேயே முன்பே எழுந்து, கண்ணுறங்காதே இருந்து கடையவும் தான் வள்ளல் கொலோ. கண் உறங்காமல் கடைவதற்கு என்னுடைய மகளுக்கு முடியுமா என்று கேட்டால், இல்லையே, அவள் மிகவும் மென்மைத்தன்மை வாய்ந்தவளாயிற்றே. சிறிய சிறிய மண்பாத்திரங்களை வைத்து விளையாடுகின்ற விளையாட்டு பருவத்தை கொண்டவளாயிற்றே. அவளால் இப்படி கடைய முடியுமோ? எப்படி? கண்ணுறங்காதே இருந்து, அதுவும் வெள்வரைப்பின் முன் எழுந்து கட்டியாக இருக்கின்ற தயிரை கடைய முடியுமோ? தெரியவில்லையே. ஒன்னிற தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை என்று அந்த கண்ணனுடைய அழகை காண்பிக்கின்றார் பாருங்கள். அழகான நிறம் கொண்டது தாமரை. அந்த தாமரை போன்ற கண்களை அடைய பெற்றவன் எம்பெருமான். இதுதான் தான் சர்வேஸ்வரன் என்பதனுடைய அடையாளம் என்று பார்க்கின்றோம். எப்படி திருவடிகளில் சங்கும் சக்கரமும் தோன்றுகின்றதோ
அதைப்போல அந்த கமலமயமான அந்த திருக்கண்களை பார்க்கும் பொழுது இவன்தான் சர்வேஸ்வரன், இவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதனுடைய அடையாளம். அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் முன்பு உலகத்தை அளந்தானே, எப்படி அளந்தான்? இரக்கமே இல்லாமல் அளந்தானே. 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு திடீரென்று பெரிய உருவத்தை எடுத்து கொண்டு எல்லாவற்றையும் அளந்து மகாபலியை ஏமாற்றினானே, இரக்கமே இல்லாமல் செய்தானே. அந்த உலகளந்தான் என் மகளை பன்னரையா பணி கொண்டு எல்லா வேலைகளையும் செய்ய விட்டு விடுவானோ, இழி தொழில்களையெல்லாம் செய்ய விட்டு விடுவானோ, பரிசர ஆண்டிடுங்கொலோ. அவளுடைய தகுதிகளையெல்லாம் எண்ணி பார்க்காமல் அவளுடைய தகுதியை இழக்கும்படியாக, அவளுக்கு இழிவு நேர்விக்கும்படியாக இப்படி பலவிதமான பணிகளை அவள் மூலமாக இவன் பெற்றுக்கொள்வானோ என்று இந்த தாய் பல நிலைகளில் இருந்து புலம்புகின்றாள் என்று பார்க்கின்றோம். ஆக ஒரு பெண்ணை பெற்றவளுடைய மனநிலையை, உளவியலை ஆழ்வார் மிகவும் அழகாக பக்தி நிலையில் இருந்த பொழுதும் கூட அறிவியலுக்கு துணை செய்யும் வகையாக உணர்வு பூர்வமாக வடித்து காட்டுகின்ற பாசுரம் இது. இதில் மனைவியை ஒரு கணவனானவன் எவ்வாறு நடத்த வேண்டும் என்கின்ற சூட்சுமமும் வெளிப்படுகின்றது.